ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பரணி தீபம். இன்னைக்கு 12/12/2024 அன்னைக்கு இன்னைக்கு பரணி தீபம். கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் ஏற்றுறது தான் பரணி தீபம். அது இன்னைக்கு நம்ம எப்படி பண்ண போறோம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் பூஜை ரூம் தொடச்சிட்டேன். அடுத்து கோலம் வச்சிடலாம். கார்த்திகை மாதமே விளக்கெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி பரணி தீபங்கிறதுனால இன்றைக்கி காலையில் நான் எல்லா விளக்கையும் தேய்ச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், குங்குமம் வைக்கிற சிம்மல் எல்லாத்தையுமே தேய்ச்சி கழுவி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மணப்பலகையில் தான் இன்றைக்கி பரணி தீபம் 5 விளக்கு சாமி முன்னாடி ஏற்றுவோம்ல, அதை தாம்பாளத்தில் வச்சுக்க போகிறேன். மணப்பலகை இல்லைன்னா நீங்கள் தாம்பாளத்தில் வச்சு கீழே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மணப்பலகைக்கு கோலம் விட்டுடலாம். இப்போ கோலம் போட்டாச்சு. இப்போ விளக்குக்கெல்லாம் எண்ணெய் விட்டு திருவி போட்டுக்கலாம். இப்போ பரணி தீபத்துக்கான விளக்குக்கு ஃபர்ஸ்ட் தாம்பலம் வச்சுட்டு அதில் கோலம் ஏற்றுக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன கோலம் மாதிரி இடணும். எப்போதுமே விளக்கு வைக்கும் போது எப்போதுமே கோலம் இட்டு தான் வைக்கணும். பாருங்க, நான் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பூக்கோலம் தான் போட்டிருக்கேன். நான் கந்த சஷ்டிக்கே சொன்னேன், நம்ம அகல் விளக்கு வைக்கும் போது வாழை இலையில தான் வைக்கணும். எண்ணெய் கீழே சிந்தாது. பார்த்தீங்கன்னா இலையிலே இருக்கும். நம்ம இப்போ வாசல்லாம் வைப்போம் பரணி தீபத்துக்கும் கார்த்திகை தீபத்துக்கும். பரணி தீபத்துக்கு சுவாமி ரூம்ல 5 விளக்க வச்சா போதும். வெளியில வைக்கிறது உங்க இஷ்டம். நானும் இன்னைக்கு ஒரு 5-6 விளக்கு வெளியில வைப்பேன். பரணி தீபத்துக்கும் கார்த்திகைக்கு நிறைய வைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இலையில வச்சா ரொம்ப விசேஷம், நல்லது. அதோட எண்ணெயும் கீழே சிந்தாது. விளக்கும் தரையில வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி ரூம்ல தாம்பாளத்தில் வைக்கணும்ல, அதுமாதிரி இப்போ வாசலில் வைக்கலாம், இலையில வச்சுக்கலாம். இப்போ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் இலை போட்டு தான் வைக்க போகிறேன் தாம்பாளத்துலேயும். இப்போ இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இலையை ஒரு 5 இலை தான் வைப்போம் பரணி தீபத்துக்கு. இப்போ 5 இலையை வச்சுக்கலாம். சுற்றி வட்டமாக வைக்கணும் இலை, அதனால நான் சுற்றி ஒரு 5 இலை வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விளக்குக்கு சந்தன மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். மஞ்சள் தான் வைப்பேன் நான் எப்பயும். விளக்குக்கு எப்பயுமே மஞ்சள் வச்சே தான் விசேஷம்பாங்க. இது காமாட்சி விளக்குக்கும் சரி, இந்த மாதிரி அகல் விளக்குக்கும் மஞ்சள் வச்சாதான் ரொம்ப விசேஷம். இப்போ மஞ்சள் வச்சாச்சு. அடுத்து குங்குமம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 5 விளக்குக்கும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வாசலில் வைக்கிற விளக்குக்கும் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சா விசேஷம். இன்னைக்கு நான் பூஜை ரூமில் 5 விளக்கும், வாசலில் ஒரு 5, 6, 7, 8 விளக்கு வைக்கிறேன் பரணி தீபத்துக்கும். நீங்கள் வாசலில் 2 வச்சா கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இது சுற்றி இப்படி ரவுண்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி ரவுண்டாக வச்சுக்கோங்க. உள்ளே பார்த்த மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி 5 விளக்கு வச்சுக்கணும். இப்போ எல்லா விளக்குக்கும் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டால் ரொம்ப விசேஷம். நீங்கள் நெய் இல்லை அப்படின்னா எண்ணெயே விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய், இல்லை நீங்கள் எண்ணெய் சேர்ப்பீங்களோ, பஞ்சக்கூட்டு எண்ணெய் சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நெய்யை ஒரே ஒரு விளக்குக்கு நெய் விளக்காக போடுங்க. ரொம்ப விசேஷம் வீட்டில் நெய் விளக்கு போட்டால். நான் இன்றைக்கி 5 விளக்குமே நெய் விளக்காக போடுறேன். நீங்கள் வேணுன்னா ஒரு விளக்கு கூட நெய் விளக்கு போட்டுக்கலாம். இப்போது எல்லா விளக்குலையும் திரி போட்டுக்கலாம். இப்போ பூஜை ரூமில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வாசலில் தான் விளக்கேற்றணும். வாசலில் விளக்கேற்றிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாசலுக்கு விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எண்ணெய் போட்டு திரியெல்லாம் போட்டேன். இப்போ போய் வாசலில் ஏற்றிட்டு வந்துடலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் வாசலில் ஏற்றிட்டேன். இப்போ பூஜை அறையில் போய் ஏற்றிக்கலாம். துளசி மாடத்துக்கு ஏற்றிட்டேன். துளசி மாடத்துக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி துளசி மாட பூஜை பண்ணணும்னு. அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஏரியாலலாம் பூவே கிடைக்கல. அதனால் வந்து நான் வந்து எல்லா விளக்குக்கும் ஒரு பூ வந்து பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து முடிஞ்சால் பூ கிடைச்சா நிறையா வச்சுக்கோங்க. எனக்கு பூ கிடைக்கலங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து வாசலில் விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ வந்து பூஜை ரூமில் ஃபஸ்ட்டு காமாட்சி விளக்கு ஏற்றிக்கலாம். அடுத்து வந்து அந்த பரணி தீபத்துக்கான நம்ம 5 விளக்கு வச்சோம்ல, அதை ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பரணி தீபத்தோட விளக்கெல்லாம் சூப்பராக ஏற்றியாச்சு. வாசல்லையும் ஏற்றினது பார்த்துருப்பீங்க, சுவாமிக்கு முன்னாடி ஏற்றினதையும் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து நான் இன்றைக்கி பரணி தீபத்துக்கான பண்ணது. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். பரணி தீபம் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் வந்து பரணி தீபங்கிறது ஒரு கம்பல்சரி ஏற்றி ஆகணும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியலை, கற்றுக்கோங்க. முதல் நாள் வந்து பரணி தீபம் ஏற்றணும். இப்போ வந்து நம்ம பரணி தீபம் ஏற்றியாச்சு. இப்போ சுவாமி கும்பிட்டுடலாம். இன்றைக்கி நான் நெய்வேத்தியம் வைக்கல, நாளைக்கு கார்த்திகைக்கு தான் நெய்வேத்தியம் வைக்கிறேன். இதை நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.